வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கான கதையை கொண்டு வந்துட்டேன். கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா நிழல் கொடுத்த மரம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுவே பல தலைமுறைகள் பார்த்த ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அதன் கிளைகள் வானத்தை தொடும் அளவுக்கு விரிந்திருந்தன. கோடை காலத்தில் சூரியன் கொளுத்தும் போது அந்த மரத்தின் நிழல்தான் கிராம மக்களுக்கு ஒரே ஆறுதல். காலை நேரத்தில் பால் ஊற்றிச் செல்லும் பெண்கள் மரத்தடியில் சற்று நின்று பேசிக்கொள்வார்கள். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தங்களுடைய புத்தகப் பைகளை அங்கே வைத்து விளையாடுவார்கள். மாலை நேரத்தில் வயலில் வேலை செய்து திரும்பும் விவசாயிகள் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து களைப்பை மறப்பார்கள். ஒரு நாள் அரசு அதிகாரிகள் அங்கே சென்றார்கள். இந்த வழியில் புதிய சாலை அமைக்கப் போகிறோம். இந்த மரம் இடையூறாக இருக்கிறது, வெட்ட வேண்டியிருக்கும் என்றார்கள். கிராம மக்கள் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாருக்கும் பேச தைரியம் இல்லை. அப்போது ஒரு சிறுவன், அவன் பெயர் குமார், மெதுவாக முன்னால் வந்தான். இந்த மரத்தை வெட்டினா வெயிலில் நாங்க எங்க உட்காருவோம் என்று கேட்டான். இந்த மரத்தடியில்தான் நான் படித்தேன், கனவு கண்டேன். இது வெறும் மரம் இல்லை, எங்களுக்கு நண்பன். அந்த சிறுவனின் வார்த்தைகள் அதிகாரிகளையும் கிராம மக்களையும் நெகிழ வைத்தன. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு சாலை சற்றே வளைத்து அமைக்கப்பட்டது. மரம் வெட்டப்படவில்லை. அன்று அந்த மரம் இன்னும் உறுதியாய் நின்றது. அதைவிட உறுதியாய் நின்றது மனிதர்களின் நன்றியுணர்வு. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மை நிழல் போல் காத்தவர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆமாங்க, இதுதான் இந்த கதையோட நீதி. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவியை நம்ம எப்பயுமே மறக்கவே கூடாது. அது ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க செய்கிற உதவி சின்னதாக இருந்தாலும் அதோட பலன் பெருசாக இருக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு மரம் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ மரம் இல்லைன்னா மழை வராது, மழை வரலைன்னா மக்கள் எல்லாருமே பஞ்சத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தாங்க ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட உதவி அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம செய்யணும். அதே உதவி அவங்க செஞ்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம உதவி செய்யணுங்க. இதுதான் இந்த கதையோட நீதி. நாளைக்கு வேறு ஒரு கதையோட உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.